வார்த்தையால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களுக்கு வலிமை அதிகம். சுவிட்ச் போடாமல் சார்ஜ் ஆகும் என்று காத்திருப்பது போலதான் எந்த முயற்சியும் எடுக்காமல் முன்னேற்றத்திற்காக காத்திருப்பதும். கவலைப்பட நேரம் ஒதுக்காமல் உழையுங்கள். கவலை ஒழியும், உன் நிலை உயரும். நரகம் என்னவோ இந்த வாழ்க்கையை விட வலித்துவிட போவது இல்லை என்றே தோன்றுகிறது. குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார். வென்றவனுக்கு நீங்கள் கை தட்டும் போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான். தோற்றவனுக்கு தோள் தட்டுங்கள், நீங்கள் அவன் நினைவில் இருப்பீர்கள். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறவங்க கிட்ட உண்மையாக பேசுறதுல எந்தவித பயனும் இல்லை. எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறை தெரியாது. கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டம் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. வாழ்வில் வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகின்றனர். வாய்ப்பை பெற்றவர்கள் போராடுகின்றனர். வாய்ப்பை உருவாக்குபவர்கள் வெல்கின்றனர். செய்யும் காரியம் தவறாகும் போது, நடக்கும் பாதை கரடுமுரடாய் தோன்றும் போது, கையிருப்பு குறைந்து கடன் அதிகரிக்கும் போது, கவலைகள் உன்னை அழுத்தும் போது அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே. அன்பு காட்டுவதில் பெண் உயர்ந்தவள் என்றால் அக்கறை காட்டுவதில் ஆண் உயர்ந்தவன். அன்பும் அக்கறையும் இணைந்து பயணிக்கும் போதுதான் அது அழகான குடும்பமாகிறது. 4 வயதில் சண்டை போட்டோம். அம்மா என்னுடையது, அப்பா என்னுடையது. 40 வயதில் சண்டை போடுகிறோம். அம்மா உன்னுடையது, அப்பா உன்னுடையது என்று. எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி. எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம். அன்பு உங்களை அடிமையாக்காமல் இருக்கட்டும். அதுபோல் இரக்கம் உங்களை ஏமாளியாக்காமல் இருக்கட்டும். பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல, தன்னுடைய வளர்ப்பை, பிறர் குறை சொல்லாதவாறு உள்ள நல்ல குணத்தை. பொய் சொன்னால் உடனே நம்பி விடுகிறார்கள். ஆனால் உண்மையை சொன்னால் புள்ளி விவரம் கேட்கிறார்கள். மனகாயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதற்கு பதிலாக எனக்கு எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருப்பது சிறந்தது. இன்றைய உலகம் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான், நடிப்பவன் மதிக்கப்படுகிறான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான்.